வணக்கம் மக்களே. நான் என்னுடைய பெரும்பாலான வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா விதமான சீர்கேடுகளுக்கும் மீடியாஸும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு. மீடியாஸ் அப்படின்னா எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். டிவி ஷோஸாக இருக்கட்டும், அல்லது சினிமாவாக இருக்கட்டும், அல்லது நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லாருமே இன்றைக்கி அவங்களுடைய பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக சமூகத்தில் என்ன விதமான சீர்கேடுகளை வேணாலும் பரப்பலாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்தது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான். ஸோ அதுலேயும் டிவி ஷோஸில் சமீப நாட்களா வரக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது, இவங்க எதை நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க அப்படின்னே எனக்கு புரியல. ஸோ ஒரு பர்ட்டிகுலர் சேனல்ல சிங்கிள் பசங்க அப்படின்னு ஒரு ப்ரோகிராம் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில இதே மாரி சோஷியல் மீடியால ஃபேமான சிலர நான் அதில கலந்துக்கிட்ட எல்லாரையும் சொல்லல. ஒரு சிலர மட்டும் சொல்றேன். ஸோ அவங்க பண்ணதெல்லாம் கிறுக்குத்தனம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சும், ஸோ சமூகத்தால ஜஸ்ட் லைக் தட்ன்னு கடந்து போக வேண்டியவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு டிவி ஷோல அதுவும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கொண்டு வந்து நீங்க அவங்கள வச்சு ப்ரோகிராம் பண்றீங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இந்த சொசைட்டிக்குன்னு புரியல. ஸோ நீங்க என்ன கிறுக்குத்தனம் வேணாலும் சோஷியல் மீடியால பண்ணுங்க. நீங்க ஃபேம் ஆயிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால, டிவி ஷோஸ்ல இடம் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து எப்படி ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டா நீங்க தெரிவிக்கிறீங்களா? அப்படின்றது எனக்கு புரியல. இன்னைக்கு சோஷியல் மீடியா எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது மாதிரியான கிறுக்குத்தனம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நிறைஞ்சு காணப்படுறாங்க. ஏதாவது பண்ணி மக்கள் மத்தியில ரீச் ஆயிரணும். ரீச் ஆகிட்டு எப்படியாவது டிவிக்கு போயிரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்கு. ஸோ நான் வந்து சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய எல்லாரையும் இங்க குறை சொல்லல. நெறையா பேர் தங்களுக்குள்ள திறமைய வெளிக்காட்டுறதுக்கு இத ஒரு டூலா பயன்படுத்திக்கிறாங்க. நெறையா பேரை இந்த சோஷியல் மீடியா வெளியில கொண்டு வந்திருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நெறைய திறமைசாலிகளை, நெறைய கலை உலகத்துல ஆர்வம் கொண்டவர்களை இந்த சோஷியல் மீடியா வெளி உலகத்துக்கு காட்டியிருக்கு. அப்படி வந்தவங்க திரையுலகுல ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ நான் சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய எல்லாரையும் இந்த இடத்துல நான் விமர்சிக்கல. கோமாளித்தனம் பண்றவங்கள மட்டும் தான் நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்றேன். ஸோ என்ன கிறுக்குத்தனம் பண்ணாலும் மக்கள் மத்தியில ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணி நம்ம ஃபேம் ஆயிட்டா போதும், நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போயிரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தவறான முன்னுதாரணம் இருக்கு இல்லையா? அத டிவி சேனல்ஸ் என்கரேஜ் பண்றது, அவங்களுடைய மீடியா டிஆர்பிக்காக இந்த மாரி விஷயங்கள ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வரிசையில நேற்றைய தினம் பிக் பாஸ் உடைய 9த் சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேயுமே கண்டஸ்டன்ட்ஸா கலந்துக்கிட்ட சில பேர் மேல எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. ஸோ சமூகத்தில இதே மாதிரி கடந்து போக வேண்டியவர்கள் தான். அவங்க பண்ற கோமாளித்தனத்த ஜஸ்ட் பார்த்துட்டு லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கடந்து போயிருக்கணும். ஸோ அப்படிப்பட்டவங்கள கூட்டிட்டு வந்து மறுபடியும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால நீங்க அதுவும் 100 நாள் எனக்கு பொதுவா பிக் பாஸ் நிகழ்ச்சி மேல பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்தே அது வந்து இந்த சமூகத்தில தேவையில்லாத ஒரு உளவியலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரோகிராம் அப்படிங்கிற மென்டாலிட்டில தான் இருந்தேன். முதல் முறையா விக்ரமன் அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த ஷோவ தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன் அதிலருந்து பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, விக்ரமன் சார்ந்த கட்சி அல்லது அந்த சித்தாந்தம் அப்படிங்கிறதுக்காக இல்ல. முதல் முறையா ஒரு டிவி ஷோல, ஒரு என்டர்டெய்னிங் ஷோல அரசியல் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஸோ நான் அரசியல்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவன் அப்படிங்கிறதுனால, அந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி எத்தனையோ கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இந்த அரசியல் பத்தி துளி கூட ஒரு கேர் இல்லாம நெறைய வார்த்தைகளை வந்து உதிர்த்துட்டு போனாங்க. செரி பிஹேவியர் அந்த மாரி நெறைய வார்த்தைகள வந்து உபயோகிச்சுட்டு போனாங்க. ஸோ அந்த வரிசையில ஒருத்தர் வந்து அரசியல் பேசுறாரு, அதுவும் அறம் சார்ந்த விஷயங்கள பேசுறாரு அப்படின்னும்போது, அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுனால நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த சீசன் ஃபுல்லா அப்படியே கன்டினியூஸா பார்த்து, அதிலருந்து அடிக்ட் ஆகி, அப்படியே அடுத்த சீசனும் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்ல எனக்கு என்ன மென்டாலிட்டி இருந்ததோ, இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனதில ஒரு விதமான அடிக்ஷன ஏற்படுத்தி, தேவையில்லாத உளவியல் ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்துது அப்படிங்கிற மென்டாலிட்டில தான் நான் இருந்தேன். ஸோ அந்த நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பிச்ச பின்னாடியே அத வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்படியே ஒவ்வொரு சீசன்ஸா பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ கடந்த சீசன்லேயே தேவையில்லாத அணிகள்லாம் நெறைய இருந்தது. ஸோ அவங்க கண்டஸ்டன்ட்ஸ சூஸ் பண்ற விதமே பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு. அத நம்ம இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பேசலாம். ஸோ இந்த சீசன்ல வந்த கண்டஸ்டன்ட்ஸ் ஒருத்தரு கோமாளித்தனம் பண்றவரு. இன்னொருத்தவங்க தன்னுடைய உடல மூலதனமா வச்சு அதன் மூலம் ஃபேமஸ் ஆனவங்க. இன்னொருத்தன் வாழ்க்கையில என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாரி பண்ணிட்டு கடைசில நான் திருந்திட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்ற மாரி வந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்து கலந்திருக்கான். ஸோ இப்படி சோசியல் மீடியா முழுவதும் கோமாளித்தனம் பண்ண, ஆபாசமான விஷயங்கள் பண்ணவங்கள கூட்டிட்டு வந்து, நீங்க ஒரு 100 நாள் புரோகிராம் நடத்த போறீங்க. ஆல்ரெடி இந்த புரோகிராம் மக்களுடைய மனதில பெருமளவு தாக்கங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. உளவியல் ரீதியா அவங்கள வந்து வேறு பாதைக்கு டைவர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னும்போது, இது மாதிரியான கோமாளிகளை வாழ்க்கையில தோற்றுப்போனவர்களை கொண்டு வந்து, அ என்ன மாதிரி மக்களுக்கு நீங்க ஒரு உளவியலை ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த சமூகத்தில நடக்கக்கூடிய எல்லா விதமான சீர்கேடுகளுக்கும் மீடியாவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத எப்போ அவங்க உணர்ந்து, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கிறாங்களோ, அப்பதான் வந்து இந்த சமூகத்தில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுவரைக்கும் இந்த மாரி விஷயங்கள் தான் தொடர்ந்துட்டே இருக்கும்.
ஸோ இவங்க அடுத்த 100 நாளைக்கு என்ன மாதிரியான கன்டென்ட்லாம் குடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா அது எதுவா இருந்தாலும் மக்களுடைய மனதுக்கு, அவங்களுடைய எண்ணங்களுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடியதா மட்டும் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஸோ இந்த பிக் பாஸ் 9 நிகழ்ச்சிய கண்டிப்பா நான் ஒரு நிகழ்ச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா, இப்படிப்பட்ட கேடுகெட்டத்தனங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில நீங்க என்ன விதமா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க கொண்டு வந்தாலும், அது ஆபத்தானது அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஸோ நான் பார்க்க போறது இல்ல. கடந்த சீசன் கூட பார்த்துருக்கேன்னு வைங்களேன், ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்கா இருந்திருந்தாலும், இது மாதிரியான விஷயங்கள கண்டிப்பா அனுமதிக்கவே முடியாது. ஸோ இத பார்த்துட்டு இருக்க நீங்களும் இத அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் வந்து அதுக்காக என்டர்டெயின்மென்ட் ஷோவே இருக்கக்கூடாதா? இது மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்ல கொஞ்சம் இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் சேர்க்கறதுல என்ன தப்பு? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. இருக்கலாம். பட் இந்த மாதிரி சொல்றேன் இல்லையா? சமூக ஊடகங்கள் மூலமா ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு, நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்துருவேன். எனக்கு மக்கள் ஆதரவு குடுப்பாங்கன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆபத்தானதா நான் கருதுறேன். மத்தபடி அவங்க ரியாலிட்டி ஷோன்னு பண்ணட்டும். திறமைக்கு கண்டிப்பா மதிப்பு குடுத்தா, அதுக்கு அதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. ஸோ எத்தனையோ பேர் சோசியல் மீடியா மூலமா மேல வந்திருக்காங்க. மக்கள என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான விதத்தில, சரியான முறையில சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோமாளிகளை, இந்த மாரி விஷயங்களை அனுமதிக்கவே முடியாது. ஸோ நான் இந்த பிக் பாஸ் 9 பார்க்க போறதில்ல. நீங்களும் உங்களுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த சொசைட்டி கொஞ்சம் ஆரோக்கியமானதா இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா, உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க குடும்பத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு எந்த விதமான சண்டைகளும் வரக்கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ரூடான கேரக்டர் வரக்கூடாது. ரூடான ஒரு ஆக்டிவிட்டி அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா, நான் கடந்த 3 சீசன் பார்த்தபோது, அங்க என்ன நடக்குதோ, என்ன விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் கடத்தப்படுதோ, அது இங்க நமக்குள்ள ரியல் லைஃப்லயும் கடத்தப்படுறத என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ கண்டிப்பா நீங்களும் அத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அதையும் தாண்டி என்டர்டெயின்மென்ட்க்காக நாங்க பார்க்குறோம். எங்களுக்கு பொழுது போகல அப்படின்னா தாராளமா பாருங்க. ஆனா உங்களுடைய மென்டல் ஹெல்த் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அ இந்த மாரியான நிகழ்ச்சிகள் இந்த சமூகத்துக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கு. ஸோ மீடியாஸ் கொஞ்சமாவது பொறுப்புணர்வோட செயல்பட ஆரம்பிங்க. இது மாதிரியான கோமாளித்தனத்தை நீங்க அப்ரூவ் பண்ணி, அத நீங்க அங்கீகரிச்சு அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு குடுக்குறீங்க அப்படின்னா, இது சமூகத்தில இன்னும் பல்லாயிரக்கணக்கான கோமாளிகளை தான் உருவாக்கும். ஸோ அத தான் வந்து சில விஷமிகள், சில தீய சக்திகள் வந்து விரும்புறாங்க. இங்க தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா தமிழர்கள் நல்ல ஒரு கல்வி அறிவோட, நல்ல ஒரு சிந்தனை திறனோட இருக்கக்கூடாது. அவங்களுடைய சிந்தனைகளை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நெறைய தீய சக்திகள் வந்து செயல்பட்டுட்டு இருக்குன்னும்போது, இது மாதிரியான கோமாளிகளை தமிழர்களுக்கு மத்தியில உருவாக்க இவங்க பண்ணக்கூடிய இந்த முயற்சிகள் வந்து, அது தமிழர்களுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கிரிஞ்சா தெரியும். ஆனா அதுதான் உண்மை. ஸோ மக்களுடைய மூளைய மழுங்கடிக்கக்கூடிய வேலைய தான் இங்க இருக்க மீடியாக்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனுடைய சுய சிந்தனையற்றவனா மாத்தக்கூடிய வேலைய தான் பண்ணிட்டு இருக்கு. அத ஒரு அஜெண்டாவாவே பண்ணிட்டு இருக்காங்க. அத ஒரு செயல் திட்டமாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, ஸோ இதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்தா மட்டும் தான் அடுத்த தலைமுறையை சிறந்த தலைமுறையாக நம்மளால உருவாக்க முடியும். அப்படி இல்ல, இது மாதிரியான விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில இது மாதிரியான கோமாளி கூட்டங்களை தான் அதிகமா உருவாக்கி, எதிர்கால தலைமுறையவே நம்ம பாழ்படுத்த போறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. மீடியாக்கள் திருந்த போறதில்ல. மக்களாகிய நம்ம தான் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக்ல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.